மதுரை மாவட்டம் வில்லாபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அதிமுக கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ கட்சி சார்பில் சமய நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் சீமான் சிக்கந்தர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் அகமது நவமி, திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, மதுரை கத்தோலிக்க திருச்சபை அருட்தந்தை பால் பிரிட்டோ, மதுரை டவுன் காஜி சபூர் வகையதின், வள்ளலார் அறக்கட்டளை தலைவர் சக்தி ஹரிஹரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதை மகிழ்ச்சியாக கருதுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களை இணைக்கும் பாசூர் சோழசிராமணி தடுப்பணை பாலம் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் பயணிக்கின்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே அமைந்த இந்த தடுப்பணை பாலம் மூலம் 30 மெகாவாட் மின்சாரம் சேமிக்கப்படுகிறது. தினமும் பள்ளி, கல்லூரி மற்றும் பணிக்கு செல்லும் பலர் பயன்படுத்தும் முக்கிய பாலமாக இது உள்ள நிலையில் தற்போது பாலத்தில் விரிசல்கள், குழிகள் ஏற்பட்டு விபத்து ஏற்படும் அபாய நிலை உருவாகியுள்ளது. பராமரிப்பு பணி செய்யாமல் பாலம் பழுதடைந்திருப்பதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் 2-3 இடத்துல இது மாதிரி அந்த பில்லரில் அடியில் டேமேஜாக இருக்க மாட்டேங்குங்க சார். அந்த இடத்துல சென்ட்ரலாக குழியாக இருக்குங்க சார். காங்கிரீட்டில் உடஞ்சிருக்குங்க சார். இது பார்த்திங்கன்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வேன் இதிலே போகுது, லாரி போகுது, நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க வராங்க. இது கொஞ்சம் சரி பண்ணி நிர்வாகம் கலெக்டர் மூலியமாக இது சரி பண்ணி கொடுக்கணுன்னு கோரிக்கை எடுத்துக்கங்க சார். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே தண்டவாளத்தில் மர்ம நபர்கள் பாறாங்கற்கள் அடுக்கி வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மங்களூர் செல்லும் பரசுராம் எக்ஸ்பிரஸ் ரயில் இரணியல் அருகே வந்தபோது லோகோ பைலட் தண்டவாளத்தில் கற்கள் இருப்பதை கவனித்து ரயிலை உடனடியாக நிறுத்தினார். தகவல் அறிந்த ரயில்வே போலீசார் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து கற்களை அகற்றினர். இதனால் ரயில் தாமதமானது. பின்னர் ரயில் மங்களூருக்கு புறப்பட்டுச் சென்றது. சம்பந்தப்பட்ட நபர்களை கண்டறிய ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் அருகே திருடிச் சென்ற இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற இளைஞர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். கடம்பத்தூர் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் என்பவர் வாகனம் திருடு போனதாக போலீசில் புகார் அளித்த நிலையில் உடனே நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாமே என பொதுமக்கள் விமர்சித்திருக்கின்றனர். மீனவர் காணாமல் போனதை பற்றி புகார் அளித்தும் கடலோர பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகை அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த மீனவர் கண்ணதாசன் கடந்த 16ஆம் தேதி தனக்கு சொந்தமான ஃபைபர் படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது மாயமாகியுள்ளார். இது தொடர்பாக அவரது உறவினர்கள் புகார் அளித்தும் தமிழக கடலோர பாதுகாப்பு படையோ மத்திய அரசின் கப்பற்படையோ அவரை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கண்ணதாசனின் உடல் நாகை துறைமுகத்திற்கு கிழக்கு பகுதியில் கரை ஒதுங்கியது. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே பார்வதிபுரத்தில் உள்ள அரசு மதுபான கடையில் 200 ரூபாய் மதிப்புள்ள பீர் பாட்டிலுக்கு கூடுதலாக 20 ரூபாய் கேட்கப்பட்டதாக வாடிக்கையாளர் ஒருவர் புகார் கூறிய வீடியோ வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மதுக்கடையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் மதுவிலக்குத்துறை இதுபோன்ற முறைகேடுகளில் கவனம் செலுத்துவதில்லை என்று மதுப்பிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்டம் முழுவதும் இதே நிலை தொடர்கிறது என மதுப்பிரியர்கள் கூறுகின்றனர். கலெக்ஷன், கமிஷன், கட்டிங் பார்ப்பவர்கள் இந்த கட்டிங் வேலைகளில் எல்லாம் கவனம் செலுத்த நேரமில்லை என மதுப்பிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஹவுசிங் போர்டு பகுதியில் கழிவுநீர் வெளியேறி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. படிக்காசு வைத்தான்பட்டி ஊராட்சி ஹவுசிங் போர்டு பகுதியில் வாறுகால்கள் தூர்வாரப்படாமல் கழிவுநீர்கள் வெளியேறி துர்நாற்றம் வீசி கொசுக்கள் உற்பத்தியாகி வருகிறது. இதனால் பலருக்கு பலவிதமான உடல் கோளாறுகள் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. திறனற்ற திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியில் கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாருவதோடு குவிந்துள்ள குப்பைகளையும் அகற்ற வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மதுரை